சில நாட்களுக்கு முன்பு வரை சசிகலாவின் அரசியல் மங்கி போனதாக இதே ஊடகங்கள் சொன்னது. பழனிசாமி அரசியலில் எல்லாவற்றையும் ஆட்கொண்டு விட்டார், கவனமாக அவர் எல்லாவற்றையும் தன் பக்கம் இழுத்து கொண்டார், இனி காலம் கடந்த ஒன்று என்று அவர்கள் ஒரு செய்தியை ஊடகத்தினூடாக பரப்பிக் கொண்டிருந்தார்கள். தென் மாவட்டங்களில் நாம் பயணிக்கின்ற போது தென் மாவட்டங்களில் இருக்கிற வேட்பாளர்கள், குறிப்பாக திருவாடனை, அதே போன்று மிக முக்கியமாக தென் மாநிலங்களில் திருமங்கலத்தில் ஜீவிதா நாச்சியார், இப்படி பலர் தங்களது பிரச்சாரத்தின் யுக்தியை மாற்றியிருப்பது பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது. சசிகலா அவர்கள் வருகின்ற இடங்களில் ஏராளமான கூட்டங்கள் கூடுவதாகவும் கூட, இந்த கூட்டங்கள் கூட்டி வந்த கூட்டம் அல்ல என்றும், ஏற்கனவே அவர் புதிதாக கட்சி ஆரம்பிக்காதவர் என்பதால், 40 ஆண்டு கால அரசியலில் அதிமுகவை வழிநடத்தியவர் என்பதாலும், செல்வி ஜெயலலிதா அவர்களின் உடன்பிறவா சகோதரியாக சிறை கதவுகளிலும் கூட அவர் ஒரு காலமும் அவருக்கு விரோதமாக செயல்படவில்லை என்கின்றதும் தற்போது தென் மாநிலங்களில் அவருக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்கிறார் நமது நிருபர் முரளி கிருஷ்ணா. ஆனால் ஒரு கலச்சூழலில் சசிகலா ஏதோ முக்குலத்தோருக்கு மட்டும்தான், அந்த கம்யூனிட்டி மட்டும்தான் அவருக்கு வாக்களிப்பதாக ஏற்படுவதை பொய்மை என்றும் நிருபர் நமக்கு செய்தி சொல்கிறார். அவர் அதற்கான காரணம் என்னவென்றால், ஒரு சாதிக்குள் அடைப்பதற்காக தமிழ்நாட்டில் சிலர் அவரை முயற்சி செய்தாலும், அவர் போகிற இடங்களில் அதிமுகவினர் பலர், அவர் சொல்கிற விவகாரத்தை அப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதிமுகவில் பலர் அடிப்படைத்துவமானவர்கள், அதிமுக மட்டுமே தமக்கு தெரியும், இரட்டை இலை மட்டுமே தமக்கு தெரியும் என்கின்ற மக்களில் பெரும்பான்மையானவர்கள் பல சமூகங்களும் ஆதரவாக இருப்பதால் அவர் ஒவ்வொரு தொகுதியிலும் 10,000ற்கு மேலிருந்து 35,000 வரை வாக்குகளை பெறலாம் என்றும் தென் மாநிலங்களில் இருந்து உறுதியான செய்திகள் நமக்கு கிடைத்திருக்கிறது.